அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். யோபை பாதுகாத்த தேவன் நம்மையும் பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். அப்ப சாத்தான் வந்து யோபு கொண்டான் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டானேன்னா கர்த்தர் அனுமதி கொடுத்தார் சோதிப்பதற்கு. ஆனால் அதன் பிறகு 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. திரும்ப பிசாசு வர இடம் கொடுத்தாரா? ஒரே ஒரு முறை சோதிக்க இடம் கொடுத்தார், அவ்வளவுதான். அவன் அடிக்கடியெல்லாம் வந்து மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அடிக்கடியெல்லாம் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார். சவால் அவன் விட்டபடியினால் சாத்தான் கர்த்தர் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு ஒரு முறை விட்டு கொடுத்தார், அவ்வளவுதான். மற்றபடி ஆண்டவர் யாரிடத்தில் நம்ம விட்டு கொடுக்க மாட்டார். பயப்படாதங்க, கர்த்தர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர், தெரிந்து கொண்டவர் உண்மை உள்ளவர். அவர் என்னை காத்து கொள்ளுவார் என்று விசுவாசிங்க. நான் கடந்து வந்த 50 வருஷ ஊழிய பாதையில் எத்தனையோ மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் எழும்பி என்னையும் இந்த ஊழியத்தை அழித்துவிட சவால் கூட விட்டாங்க. அந்த மாதிரி பயமுறுத்தல்கள் எல்லாம் விட்டாங்க. ஆனால் கர்த்தர் ஒருவர் கையிலும் விட்டு கொடுக்கல. ஆண்டவர் பாதுகாத்து இம்மட்ட நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறேன். உங்களையும் பாதுகாக்க உண்மை உள்ள தேவன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, இயேசுவே நீர் உண்மை உள்ள தேவன். நான் விசுவாசிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலைக்கு என்னை பாதுகாப்பீர். பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை தப்புவித்து நடத்துவீர். அதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.